வணக்கம். தீபக்கின் மரணம் நாம் எளிதில் மறந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. இந்த சமுதாயத்திற்கு சில முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டு ஒரு துயரமான முடிவை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார். அவருடைய வாழ்க்கை சில ஃபேஸ்புக் பதிவுகளிலும் ஹேஷ்டாக்களிலும் முடிந்துவிடக்கூடாது என்பதால்தான் இன்றும் சமூக வலைதளங்களில் தீபக் பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் தீபக் நிரபராதி என்பதுதான். அவர் குற்றவாளி என்றால் கூட இப்படிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை சமூக ஊடகங்களில் குற்றம் சுமத்தி அவரின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவது ஒருபோதும் நியாயமல்ல. இன்று அந்த இளைஞரின் உயிரை இழக்க காரணமான பெண் ஒளிவில் சென்று சாதாரண வாழ்க்கையை தொடர்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இழப்பு யாருக்கு? முழுவதும் அந்த இளைஞரின் குடும்பத்திற்கே. நடிகர் ஹரிஷ் கனாரன் சமூக வலைதளத்தில் எழுதிய பதிவு மற்றும் அதே பேருந்தில் பயணம் செய்த இன்னொரு பெண் கூறிய அனுபவம் பலரின் மனதை உருக்குகிறது. ஒரு வருடத்திற்கு முன்பு அதே பேருந்தில் பயணம் செய்தபோது மாதவிடாய் வலியால் அவதிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து, மகளே என்ன ஆயிற்று என்று கேட்டவர் தீபக். அவளுக்கு தன் கையில் இருந்த மருந்தை கொடுத்து அம்மாவை அழைக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு ஒரு அண்ணன் போல பாதுகாப்பாக நடந்து கொண்டார். படிப்பு தேர்வு பற்றி பேசிக்கொண்டு அவளின் கவனத்தை மாற்ற முயன்றார். இந்த வயதிலும் நானே போராடி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை அப்படித்தான், அதற்காக பயப்படலாமா என்று அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் அந்த பெண்ணுக்கு நினைவில் இருக்கிறது. அந்த பெண் கூறும் ஒரே விஷயம், தீபக் ஒரு பாலியல் குற்றவாளி அல்ல, பெண்களை மதிக்கும் மனிதநேயமான நல்ல மனிதர். அப்படி ஒரு மனிதனை சில ரீச் மற்றும் லைக்காக ஒரு தவறான குற்றச்சாட்டால் உலகமே எதிர்த்து நின்றபோது தன் நிரபராதத்தை காக்க போராடாமல் அவர் மரணத்தை தேர்ந்தெடுத்தார். குற்ற உணர்ச்சியால் அல்ல, தான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு பழி சுமத்தப்பட்ட அதிர்ச்சியால்தான் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் என்று பலரும் கூறுகிறார்கள். அவரது நண்பர்கள், அவரது பெற்றோர் இன்றும் கண்ணீரோடு பேசுகிறார்கள். ஒரு எறும்பை கூட காயப்படுத்தாத என் மகன் என்று அழும் அந்த தாயின் குரலை யாராலும் தாங்க முடியாது. அந்த தந்தை சொல்கிறார், என் மகனை இழந்த துயரம் எங்களுக்கே தெரியும், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் உறுதியில்லாத குற்றச்சாட்டுகள், வைரல் வீடியோக்கள் மற்றும் அவசர தீர்ப்புகள் ஒரு நிரபராத மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிட முடியும். திங்க் பிஃபோர் யூ ஷேர். உண்மை தெரிந்த பிறகே தீர்ப்பு சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கை நம் கையில் இருக்கலாம்.